எப்பவுமே டிஸ்ட்ராக்ட் ஆகுற பர்சனா நீங்க அடுத்த தடவை டிஸ்ட்ராக்ட் ஆகும்போது இந்த கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு காலத்துல ரொம்ப தூரத்துல ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல எல்லாரும் ரொம்ப மனநிறைவோடும் சந்தோஷத்தோடும் இருந்தாங்க. அங்க இருந்த முனிவர் ஒருத்தர் அங்க இருந்த மக்கள் எல்லாருக்கும் நல்ல விஷயங்களையும் ஆன்மீக தொண்டையும் செஞ்சுட்டு வந்தார். சோ மோஸ்ட்லி நிறைய பேரு அந்த கிராமத்துக்கு போக ஆசைப்பட்டாங்க. பட் அதுல பாதி பேரு அந்த பாதை ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லியும் ரொம்ப தூரம்னு சொல்லியும் பாதியிலேயே திரும்பி வந்துட்டாங்க. தனக்கு ரொம்ப வயசாகுதுன்னு உணர்ந்த அந்த முனிவர் தன்னோட அறிவை ஒரு சீடனுக்கு சொல்லி கொடுத்து அவரோட இடத்தை பூர்த்தி பண்ணணும்னு நினைச்சாரு. சோ அதனால அவரு வந்த நாட்டுல உள்ள தலைமை முனிவருக்கு ஒரு செய்தி அனுப்பி வச்சாரு. அவரோட உள்கருத்தை நல்லா புரிஞ்ச தலைமை முனிவர் தன்னோட 3 சீடர்களை கூப்பிட்டு செய்திய சொன்னாரு. அந்த 3 பேரும் இதுக்கு ஒருத்தரே போதுமே, எதுக்கு 3 பேருன்னு மனசுக்குள்ளேயே கேலியா யோசிச்சுக்கிட்டாங்க. அந்த 3 பேரும் அவங்க பயணத்தை ஆரம்பிச்சாங்க. வழியில ஒரு கிராமம். அங்க இருந்த மக்கள் இவங்க நல்லா உபசரிச்சாங்க. இவங்க 3 பேரும் அவங்களுக்கு நல்ல அறிவுரைகளையும் சொன்னாங்க. அப்போ அந்த மக்கள், நீங்க இங்கே இருங்க, நாங்க உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க நல்ல சாப்பாடும் நல்ல வீடும் தரோம்னு சொன்னாங்க. இத கேட்டு ஒரு சீடன் மனம் மாறி நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். மித்த 2 பேரும் அவங்க பயணத்தை தொடர்ந்தாங்க. வழியில ஒரு ராஜா இரவு நேரத்துல பயணித்த இவங்களை பார்த்து அவரோட இடத்துக்கு கூட்டிட்டு போய் உபசரிச்சாரு. அவங்களோட கதையெல்லாம் கேட்டாரு. அதுல இருந்த இளைய சீடனை கொஞ்சம் தனியா பேச கூட்டிட்டு போனாரு. அவன்கிட்ட தன்னோட மகளை மணந்து தன்னோட நாட்டை நீயே பாத்துக்கோ அப்படின்னு சொன்னாரு. இத கேட்டு மனம் மாறிய அந்த சீடனும் ராஜாவோடைய அவரோட நாட்டுக்கு போயிட்டான். அந்த கடைசி சீடன் அவனோட பயணத்தை தொடர்ந்தான். வழியில எந்த ஒரு தடையும் இல்லாம 2 நாள்ல அந்த கிராமத்தை போய் சேர்ந்துட்டான். அனைத்து விஷயங்களையும் கேள்விப்பட்ட இந்த முனிவர், தலைமை முனிவர் என்னோட உள்நோக்கம் என்னன்னு கரெக்டா புரிஞ்சு செயல்பட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சாரு. இந்த சீடனுக்கு இப்போதுதான் புரிஞ்சுச்சு ஏன் முனிவர் 3 பேரை அனுப்பிச்சாரு, ஒரு ஆள் அனுப்பலன்னு. நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாரும் ஒரு இடத்துக்கு போக ஆசைப்பட்டிருப்போம். பட் எல்லாரும் இலக்குல கண்ணா இருக்க மாட்டோம். இடையில வர டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு ஆசைப்பட்டு ஒண்ணு பாதியிலேயே விட்டுருவாங்க, இல்லாட்டினா வாழ்நாள் சந்தோஷத்தை இழந்துடுவாங்க. நம்ம கோல் அடைய டெம்பரரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு இடம் கொடுக்காம நம்ம கோல்ஸ்ல ஃபோக்கஸ்டா இருந்தாலே கண்டிப்பா நம்ம இடைய வேண்டிய இடத்துக்கு போய் சேருவோம். So avoid distractions, be focused on your goals. Bye guys.